கடந்த 25 நாட்களாக தொழிலாளர்கள் வேலையின்றி வருமானமும் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் எத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதற்கான ரிஜிஸ்டர் ஏற்படுத்துவதற்கு தொழில் முனைவோர் எப்பொழுதுமே தயங்குகிறார்கள். இது அவர்களுக்குரிய நஷ்டீட்டை, பாதிப்புக்கான நஷ்டீட்டை உடனடியாக வழங்குவதற்கு உதவுவதாக அமைவதில்லை. ஏதாவது ஒரு பாதிப்பு, இயற்கை சீற்றம் என்று வந்தால்தான் தொழிலாளர்களுடைய பதிவேட்டை பற்றியெல்லாம் கவலைப்படுகின்ற போக்கு பொதுவாக தொழில் முனைவோர்களிடத்திலே இருக்கிறது. எதிர்காலத்திலாவது இது போன்ற நிலையை நாம் மாற்றி காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசாங்கம் என்பது முறையான பதிவேடுகளை பார்க்காமல் உதவியை செய்வது என்பது நடைமுறையிலே சாத்தியமில்லை. இதை அவர்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். வருகின்ற அடுத்த கயிறு வாரியத்தினுடைய போர்டு மீட்டிங்கில் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இழப்பிற்கு எந்த வகையிலே உதவுவது என்பதை விவாதித்து முடிவெடுக்க இருக்கின்றோம். ஏறத்தாழ பாதிக்கும் மேற்பட்ட கயிறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குமாரதாஸ் அவர்கள் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதை இன்றைக்கு தான் அவர்கள் எங்களிடத்தில் தாங்கள் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இதை மத்திய அமைச்சகத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு எடுத்துச் சென்று உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்கும்.